அதை அனுபவிக்கிறீங்க. ஈடி வந்துச்சுன்னா வருவான் தான். நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் நஞ்சம் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை. ஒன்றுங்க, நீங்கள் அந்த அமைச்சருடைய அவருடைய அனுபவம் திறமை என்ன? ஏற்கனவே ஏடிஎம்கே அரசாக இருக்கிற போது போக்குவரத்துறை அமைச்சராக கிராமப்புற இளைஞர்களை ஏமாத்திருக்கிறாரு. உனக்கு கண்டக்டர் வேலை தரேன், டிரைவர் வேலை தரேன். எவ்வளவு பெரிய மோசடி. அந்த மோசடி பண்ணவங்க நீங்களே பேசுறீங்க பிரச்சாரத்தில். செந்தில் பாலாஜியை பற்றி நாங்கள் எதிர்கட்சிகளாகவும் மற்றவங்க பேசுறதை விட மு.க. ஸ்டாலின் அவரை பற்றி பெருமை மிக்க பேச்சுக்கள் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. அப்படியேப்பட்ட சர்டிஃபிகேட் கொடுத்த நபரை நீங்கள் திருப்பியும் அமைச்சனாக்குனீங்க. ஜெயிலுக்கு போய் திருப்பியும் அதே துறைக்கு கொடுக்குறீங்க. அப்போ என்ன நடக்குது? உன் நண்பனை பற்றி சொல்லு, உண்மையை பற்றி சொல்லணும்னு பழமொழி இருக்கு. உங்களுக்கு அப்சர்வ் பண்ணோன்னா நான் உங்கள் நண்பர்கள் யாரும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் முதலமைச்சர் அண்ணா உங்கள் அமைச்சரில் பார்த்தா தெரிஞ்சு போதே எந்த லட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு. ஆகவே சீரியஸாக நாங்கள் எச்சரிக்கிறோம். இந்த அரசாங்கம் இந்த டாஸ்மாக் நடந்த முறைகேடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வினை விஷயம் வினை அறுதான் தரணும். நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, டான்ஸருங்க. டாஸ்மாக் எம்ப்ளாயிஸோட இப்போ அமைச்சருடைய இந்த ஈடியை ஒட்டி கொடுத்துருக்குற பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பூனையும் பால் குடிக்க மாதிரி இது முழு பூசணையும் சோற்றில் மறைச்சிருக்காரு. எதுவுமே தப்பு நடக்கலன்றாருங்க. அது பார்த்துருப்பீங்க. எந்த தவறு நடக்கல, எல்லாம் விதிப்படி தான் நடந்தது. கொள்முதல் நடந்தது. கடை ஊழலுக்கு நான் டான்சர் போடல, எந்த தவறு நடக்கல. எங்ககிட்ட இருக்கு. எதான் நான் பண்ணீங்கன்னு எங்ககிட்ட இருக்கு. நீங்கள் அமைச்சர் ஆஃபீஸில் போய் கொடுத்தா விரும்பிய கடைக்கு போகலாம். ஆயிரக்கணக்கான டான்சர் ஆர்டர் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போடப்பட்டிருக்கு. உங்களுக்கே நாங்கள் ரிஜிஸ்டர் தபால் அமைச்சிருக்கிறோம் அமைச்சருக்கு. ஐயா உங்கள் பேரை தவறாக பயன்படுத்துகிறாங்க. மினிஸ்டர் பேர் எங்கள் அதிகாரி நான் சொல்கிறேன், மேலேருந்து வருதுன்றான். ஏன் அப்படி தப்பு பண்ணுறேன்னா என் மேலேருந்து வருதுங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. அது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் ஆர்டரு உங்கள் ஆஃபீஸில் தான் வருதுன்னு உன் பேரை கெடுத்துட்டு இருக்கான். உங்களுடைய பிஏக்கள்னா கடிதம் எழுதியிருக்கிறோம். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. எப்படிப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் போட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபரும் குறைந்தபட்சம் 1 லட்சம் 2 லட்சம். இவர் சொல்ல குடும்ப நலம் உடம்பு பாதிச்சுக்கா நாங்கள் கொடுத்தோம், எந்த தப்பும் நடக்கலன்னு. அப்படி நூற்றுக்கணக்கான பெட்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்னைக்குள்ள அந்த தொழிலாளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கல. பணம் கொடுத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க. இப்போ என்னன்னா நோக்கம்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவன்னா லோ சேல்ஸ்னு ஹை சேல்ஸுக்கு போனோம். லோ சேல்ஸ் இருப்பார், ஹை சேல்ஸுக்கு போகிறதுக்கு காசு கொடுத்து போகிறாரு. அவருக்கு அங்கே பிடிக்கல, திருப்பியும் காசு கொடுத்து வேறு கடைக்கு வராரு. ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு 3 ட்ரான்ஸ்ஃபர் 4 ட்ரான்ஸ்ஃபர் எப்படி போடுறீங்க? இதெல்லாம் தான் ஈடி பிடிச்சிருக்கு.